பேசலாம். இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை குறித்து நான் தியானிக்க இருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 16:3 வேதம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்க ஒருவேளை இந்த காரியம் எப்படி நடக்கும், இது எப்படி முடியும், இது எப்படி ஆகும் அப்படி என்று உங்களுடைய எதிர்காலத்து குறித்தோ, உங்களுடைய வாழ்க்கை குறித்தோ, உங்களுடைய தேவைகளை குறித்தோ, உங்களுடைய பிள்ளைகளை குறித்தோ, அல்லது உங்களுடைய எதிர்கால காரியங்களை குறித்தோ எதை குறித்தாவது நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, அது குறித்து நீங்க சிந்தித்து கொண்டே இருப்பீங்கன்னா, ஆண்டவருடைய வேதத்தின்படி உங்களுடைய செயல்களை காரியங்களை கர்த்தர்கிட்ட சொல்லிடுங்க. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீங்க எதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீங்களோ அதை உறுதிப்படணும்னு சொன்னா உங்க காரியத்தை முதலாவது கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, இதை நான் இப்படி செய்யலான்னு இருக்கிறேன், உங்களுக்கு சித்தம் இருக்கும்னா வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.